நன்றியினால் நம் மனங்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கும் மங்களகரமான நாள். மகத்துவமிக்க மாதாவின் திருப்பெயரை தாங்கிய மாதா தொலைக்காட்சிக்கு பிறந்த நாள். பாரெங்கும் ஆண்டவரின் புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாள் திருப்பலியை நிறைவேற்ற இங்கு வருகை புரிந்திருக்கும் நமது மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதக ஆய சிங்கராயன் அவர்களை வாஞ்சையோடு வரவேற்கின்றோம். இறைவனின் அருளால் 2014ஆம் ஆண்டில் பிறந்த நமது மாதா தொலைக்காட்சி அன்னை மரியின் உடனிருப்போடு 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11வது ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழி இல்லங்கள் தோறும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்ற இறைவன் அருள் புரிந்ததற்காக நன்றி கூறுவோம். ஆயிரக்கணக்கான ஊடகங்கள் இருந்தாலும் எல்லா நேரமும் இறைவனில் இன்புற்றிருக்க சிறந்த கருவியாக இருப்பது நமது மாதா தொலைக்காட்சி. பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்து உள்ளங்களுக்கு உவகை அளித்து கொண்டிருக்கும் நம் மாதா தொலைக்காட்சியால் இன்னும் பல இல்லங்கள் பயன்பெற்று உள்ளங்கள் நலம் பெற்று காயப்பட்ட இதயங்கள் குணம் பெற்று வாழ ஜெபிப்போம். மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக எடுக்கும் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் இறைவன் உடனிருந்து பயணிக்கவும் அன்னை மரியின் துணை நாளும் உடனிருந்து செயல்படவும் அருள் வேண்டுவோம். மேலும் இறைவனின் புகழ் பரவ செய்து இதன் வளர்ச்சி பணிக்காக இந்த நிலையத்திலிருந்து பணி செய்யும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், ஜெபத்தாலும் பொருள் உதவியாலும் தாங்கி பிடிக்கும் பல நல்ல உள்ளங்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், ஜெப வீரர்கள், காலம் நேரம் பாராது அயராது உழைத்து பணி செய்து கொண்டிருக்கும் பணியாளர்கள், இன்னும் பல மண்டலங்கள் வழியாக ஊடகம் வழி இறையாட்சி பணியாற்றும் அருட்பணியாளர்கள், இவர்களின் பணி சிறப்பாக அமையவும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து இறைவன் வழிநடத்தவும் அருள் வேண்டுவோம். தொடர்ந்து அன்னையின் வழியில் பயணித்து சாட்சியம் பகர அருள் வேண்டி இணைவோம் இந்த நன்றியின் பலியில். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெருவலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெருவலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா, உடையினை போக்கும் வழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் பாசத்திற்குரிய இனிய இதயங்களே, அன்னை மரியாளுக்கு இருந்த அதே மனநிலை இது. கடவுளின் செயல் நம் கண்களுக்கு வியப்பு. ஒரு வியப்பான செயலாகத்தான் இந்த மாதா தொலைக்காட்சி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மக்களுக்கு இறையாட்சியினுடைய பணியினை, இறையாட்சியினுடைய விழுமியங்களை, கடவுளின் உன்னதமான உயிருள்ள பிரசன்னத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொருடைய மனதிலும் இது மிக நிலையாக நிலைநிறுத்தி நமக்கு மாபெரும் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக, ஆண்டவரின் உன்னதத்தின் அடையாளமாக, பராமரிப்பின் அடையாளமாக இது அமைந்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே அக்களிப்போடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த மாதா தொலைக்காட்சியை உருவாக்கத்திலே ஈடுபட்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், இதில் பணி செய்கின்ற பணியாளர்கள், அவருடைய குடும்பங்கள், அதே நிலையிலே உபகாரிகள், ஜெப வீரர்கள், எனவே இந்த மாதா தொலைக்காட்சியை பல நிலைகளில் இருந்து தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய நாளிலே ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோது, தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சி மக்களுக்கும் ஆண்டவருக்கும் உகந்த விதத்தில் செயல்பட தேவையான ஆற்றலை அருளும்படியாக இன்றைய நாளிலே நன்றி வகையோடு ஆண்டவரிடத்திலே நமது வேண்டல்களையும் எழுப்பி இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நாம் பாவிகள் என்பதை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர்
இருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ, ஆ, ஆமென். ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு என்றும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 13. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1-2 மற்றும் 44 முதல் 46 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோயென ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். நீதிமான்கள்
உள்ளங்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தாரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 முதல் மற்றும் அதிகாரம் 11 இறை வார்த்தை 1 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல நடங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தம் கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருவழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும்
ஒரு மிக முக்கியமான கட்டளை ஒன்றை தருகின்றது. அதை கட்டளை என்று சொல்வதை விட வாய்ப்பு என்றும் அழைப்பு என்றும் கூறுவது மிகவும் பொருத்தமானதாகும். இந்த நாளிலே தமிழக திரு அவையிலே நாம் ஒரு தனிப்பெரும் நாளை கொண்டாடுகின்றோம். தமிழக ஆயர் பேரவை மாதா தொலைக்காட்சியை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று அந்த மாதா தொலைக்காட்சி தனது 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொன்னான நாள். நான் 2000வது ஆண்டிலே ஆயரான காலகட்டத்திலிருந்து பலமுறை தமிழக ஆயர் பேரவையின் கூட்டங்களிலே தமிழக திரு அவைக்கு என்று ஒரு தொலைக்காட்சி வேண்டும், ஒரு கத்தோலிக்க தொலைக்காட்சி தமிழகத்திலே வேண்டும் என்று குரல் எழுப்பப்பட்டு அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு பல்வேறு வழிமுறைகள் முன்மொழியப்பட்டு இறுதியாக 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் அந்த தொலைக்காட்சியை நாம் திருச்சி நகரிலே தொடங்கி வைத்து கொண்டாடினோம். நண்பர்களே, அன்னையின் பெயரால் இயங்குகின்ற இந்த தொலைக்காட்சி எவ்வாறு அன்னை தான் வாழ்ந்த காலத்திலெல்லாம் ஆண்டவர் இயேசுவை முன்னிலைப்படுத்துவதில் முனைப்போடு இருந்தாரோ அதே போல மாதா தொலைக்காட்சி வழியாக தமிழக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அல்லது நற்செய்தியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்ற எல்லாருக்கும் வழங்க இந்த தொலைக்காட்சியின் வழியாக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்போது என் உள்ளத்தில் ஏற்படுகின்ற எழும்புகின்ற ஒரே ஒரு மனநிலை, இறைவா உமக்கு நன்றி. ஏனென்றால் தொலைக்காட்சி நடத்துவது என்பது சாதாரண ஒரு தொழில் அல்ல. பெரிய தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர் செய்கின்ற ஒரு செயல். அத்தகைய ஒரு செயல்களை நற்செய்தி அறிவிப்பாளர் ஆகிய நாம், இந்த ஆயர் பேரவை குறிப்பிட்டிருக்கிற அருட்பணியாளர்கள் முன்னின்று இந்த பணியை செய்வது என்பது சாதாரண ஒரு காரியமல்ல. ஆனால் அன்று தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இன்று வரை கடவுள் இந்த தொலைக்காட்சியின் வழியாக, இந்த தொலைக்காட்சியின் பெயர்தாங்கி இருக்கும் அன்னை கன்னிமரியா இந்த தொலைக்காட்சியின் வழியாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, கடல் கடந்து வாழுகின்ற தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும், தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்து கொண்டு செல்லுகின்றது. அவர்களுடைய இல்லங்களிலே நற்செய்தியாக அவர்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே முன்னுரையில் நமது தந்தை டேவிட் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த தொலைக்காட்சியை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட அந்த ஆயர்குழு இன்று வரை அதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற தமிழக ஆயர்கள் மற்றும் அந்த ஆயர் பேரவையினுடைய சமூக ஊடக பணிக்குழு, அதில் இருக்கின்ற தந்தையர்கள், இப்போது மாதா தொலைக்காட்சியிலே பணியாற்றுகின்ற 90க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், இன்னும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக உதவி செய்கின்ற பல 100 ஏன் அதைவிட அதிகமான எண்ணிக்கையுள்ள நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள், உற்சாகப்படுத்துகின்றவர்கள், உழைக்கின்றவர்கள், அப்பப்பா எத்தனை பேர்! அத்தனை பேருடைய ஒரு ஒட்டுமொத்த முயற்சியாக கடந்த 10 ஆண்டுகள் மாதா தொலைக்காட்சி நடந்தேறியிருக்கிறது.
தன் அரும்பணியை செய்திருக்கின்றது என்பதை நினைத்து பார்த்து முதலிலே கடவுளுக்கும் இரண்டாவது நமது பாதுகாவலியாம் அன்னை கன்னிமரியாவுக்கும் இன்னும் மாதா தொலைக்காட்சியோடு தொடர்புடைய அத்தனை பேருக்கும் நன்றி 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 என்று நன்றி செலுத்துகின்ற இந்த திருப்பலியிலே இந்த மாதா தொலைக்காட்சியோடு இன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்திலே நன்றி கூறுகிறேன். இந்த நன்றியின் திருப்பலியிலே இறைவார்த்தை வழியாக இன்று கடவுள் நமக்கு சொல்வதென்ன? நண்பர்களே, ஒரு மனிதன் எதற்காக வாழ வேண்டும்? அதிலும் ஒரு கிறிஸ்துவன் எதற்காக வாழ வேண்டும்? இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் சொன்னதை நாம் அனைவரும் கேட்டோம். நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் வேலை செய்தாலும் ஓய்வெடுத்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காக செய்யுங்கள். இந்த கடவுளுடைய மாட்சி என்பது என்ன? கடவுளுடைய சுரூபத்தை அல்லது படத்தை சுற்றி ஒரு வட்டம் வரைவது அதுதான் மாட்சியாம்? அல்லது புனிதர்களுடைய அல்லது ஆண்டவர் இயேசுடைய திருவுருவத்திற்கோ படங்களுக்கோ ஆலுவேர மாலை போடுவது அல்லது கை நிறைய மெழுகுவர்த்தி ஏற்றுவது இதுதான் மாட்சியாம்? நண்பர்களே, திருச்சபையின் தொடக்க காலத்து திருத்தந்தை தெர்த்தூலியன் அவர்கள் கடவுளுக்கு மாட்சி என்பதை பற்றி ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆங்கிலத்திலே இப்படி அதை சொல்லுவார்கள்: The glory of God is man fully alive. கடவுளுக்கு மாட்சி என்பது எது? அல்லது எது கடவுளுக்கு மாட்சி அளிக்கிறது? ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக வாழும்போது, அல்லது ஒருவருக்கு அடுத்தவர்கள் முழுமையான மனிதனாக வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும் போது, அதுதான் கடவுளுக்கு மாட்சி. காரணம் என்ன? கடவுள் மனிதனை உலகிலே படைத்த பொழுது எந்த நோக்கத்தோடு எந்த மாண்போடு அவனை படைத்தாரோ அதே நோக்கத்தோடு அதே மாண்போடு அவன் இறுதி வரை வாழ்ந்து பணியாற்றி அந்த வாழ்வை நிறைவு செய்வது, அதுதான் கடவுளுக்கு மாட்சி. அப்படி என்றால் இன்று இறைவார்த்தை நமக்கு சொன்னது போல எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காக செய்யுங்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நண்பர்களே, ஒரு சிறிய அனுபவம் ஒன்று என் நினைவுக்கு வருகின்றது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே ஒரு பெரியவர், 93 வயதானவர், நடப்பதற்கும் பல வேலைகள் செய்வதற்கும் சற்று தடுமாறுகின்ற ஒரு வயது. அவருடைய குடும்பத்திலே அவருடைய பேரப்பிள்ளை ஒன்று, மகனுடைய மகள், 2.5 வயதான ஒரு குழந்தை. அந்த குழந்தையினுடைய பெற்றோர் மற்றும் அதற்கு மேற்பட்ட எல்லாருமே பகலிலே வீட்டை விட்டு வெளியே போகிறார்கள். பிள்ளைகள் படிக்கப் போகிறார்கள், அம்மா அப்பாவும் வேலைக்கு போகிறார்கள். இந்த தாத்தா அவருடைய பணி அந்த குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டியது. வழக்கம் போல நிறைய சமயத்தில் இந்த பெரியவர்கள், இளைஞர்கள் பெரியவர்களை பார்த்து சலித்து கொள்ளுதல் எல்லா வீடுகளிலும் நடக்கின்ற ஒன்று. ஒரு நாள் ஒரு 15 வயதுடைய அந்த பேரன் தாத்தாவை பார்த்து, தாத்தா உனக்கு தான் 93 வயசு ஆகுதே, ஏன் இன்னும் சாகலை நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக ஒரு கேள்வியை கேட்டான். அவர், இல்லைப்பா நான் இப்போ சாகலை, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு வாழணும் அப்படின்னாரு. திரும்ப அவன் கேட்டான், எதுக்கு நீ இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு வாழணும்? அதுக்கு அடுத்த பதிலை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவர் தாத்தா பேரனை பார்த்து, பேராண்டி பாரு, உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, நீங்கள் 2 பேரும் பள்ளிக்கூடம் போயிடுறீங்க, அந்த 2 வயசு குழந்தை அவன் தங்கச்சி இருக்கால, யார் பார்த்துக்கிறது? அதனால் அந்த தங்கச்சி பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்பா.
அந்த குழந்தைக்கு என்னால் முடிந்த ஒரு நன்மையை நான் செய்தாக வேண்டும், அது என்னுடைய கடமை என்றார். நண்பர்களே, கடவுளுக்கு மாட்சி அளிப்பது என்பது எது? திருத்துவதர் பணி 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசுவை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு போனார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு போனார். ஆம் நண்பர்களே, நாம் அடுத்தவர்களுக்கு நன்மையை செய்யும் போதெல்லாம், அவர்கள் மனிதனாக வாழ்வதற்கான சிறு சிறு உதவிகளை, நன்மைகளை செய்யும் போதெல்லாம் நாம் கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம். அதைத்தான் இன்று பவுலடியார் நமக்கு சொன்னார். எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காக செய்யுங்கள். இங்கே அந்த பெரியவர் 93 வயதாகிவிட்டாலும் வீட்டிலே இருக்கின்ற அந்த 2-2.5 வயது குழந்தையை கவனித்துக் கொள்ளுகின்ற அந்த காரியத்தை அவர் செய்ய வேண்டி இருக்கிறது. அது அந்த குடும்பத்திற்கு அவர் செய்கின்ற ஒரு நன்மை அந்த 93 வயதிலும். எனவே அவரும் கடவுளை மாட்சிப்படுத்துகிறார். அதுவே போலதான் ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்புகள், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற குடும்பம், தொழில், இன்னும் மற்றேறு சமுதாய பொறுப்புகளிலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முயற்சி எடுக்கும் போதெல்லாம் நாம் கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம். இந்த உண்மையை இன்று நம் உள்ளத்திலே நாம் ஆழமாக பதியச் செய்து, இனிவரும் நாட்களெல்லாம் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம், அவர்களை ஒரு நல்ல மனிதராக வாழ்வதற்கு நான் உதவி செய்வதன் மூலம் கடவுளை மாட்சிப்படுத்துகிறேன், என் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த மனநிலையோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம். இன்று நாம் விழா கொண்டாடும், பிறந்த நாள் கொண்டாடும் மாதா தொலைக்காட்சி பணியும் இத்தகையதே. இது கடவுளுடைய மாட்சிக்காக. அடிக்கடி இங்கு பணியாற்றுகின்ற தந்தையர்களையும் இங்கு பணி செய்கின்ற பணியாளர்களையும் சந்தித்து நான் உரையாடும் போதெல்லாம் அவர்களுடைய பேச்சுக்களிலே எழுகின்ற ஒன்று இதுவாகத்தான் இருக்கிறது. இது எங்களுடைய பெருமைக்காக அல்ல, இது கடவுளின் மாட்சிக்காக, இது மாதாவினுடைய மாட்சிக்காக என்று. ஆம் நண்பர்களே, மாதா தொலைக்காட்சி நற்செய்தியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் இல்லங்களிலே கொண்டு வருவது, நாம் கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும், பிறருக்கு நன்மை செய்வதன் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு. எனவே இந்த மாதா தொலைக்காட்சியின் பணிகளுக்கு, இது தொடர்ந்து ஆற்ற வேண்டிய பணிகளுக்கு, இது தொடர்ந்து நடைபோட வேண்டிய திசைகளுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சிகளாலும் உதவியாலும் ஜெபத்தாலும் நீங்கள் உறுதுணையாக இருங்கள் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு நன்மை செய்து கடவுளின் மாட்சிக்காக வாழ்வோம் என்ற உறுதியோடு வாழ உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். இறைவன் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும்
திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரின் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மன்றாடும் இந்த வேளையில் 10 ஆண்டுகள் நிறைவு செய்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காகவும் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடம் நமது மன்றாட்டுக்களை எழுப்புவோம். ஆற்றலின் தேவனே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வால் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் அமைதியின் தூதுவர்களாக திகழ்ந்து அன்பின் வழிகாட்டிகளாக செயல்படவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் தேவனே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். அவர்கள் மக்கள் நலன் கருதி எடுக்கும் முடிவுகளை ஆசிர்வதிக்கவும், மக்கள் அனைவரும் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க நலமான திட்டங்களை நடைமுறைப்படுத்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே இறைவா, எங்கள் குடும்பம் முழுவதையும் உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். உமது வல்லமை எங்கள் குடும்பங்கள் என்றும் செயல்படவும், குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் பெற்று உம் சாட்சிகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக நாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் முன்னேற்பாடுகளிலும் நீர் உடனிருந்து பயணிக்கவும், நாங்கள் எடுக்கின்ற திட்டங்கள் உமது திருவுளத்திற்கு ஏற்றவையாக அமைந்திடவும், அவற்றை நன்முறையில் செயல்படுத்திட உமது அருள் தந்து வழிநடத்த வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உமது இறையாட்சி பணியை இல்லங்கள் தோறும் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம்மையும் உம் வார்த்தைகளையும் பின்பற்றி அன்பையும் பகிர்வையும் தியாகத்தையும் தங்கள் வாழ்வில் பிரதிபலித்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக சில வினாடிகள் மன்றாடுவோம். இரக்கமுள்ள தந்தையே, இதோ எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் மாதா தொலைக்காட்சியின் இந்த பிறந்த நாளிலே உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சியையும் இன்னும் எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் நிறைவேற்றி தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது கையளிக்கின்றேன் இறைவா எங்கள் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும் செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும் முழுமையில் உள்ளமதை நிரப்பிடவே முழுமையில் உள்ளமதை நிரப்பிடவே மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடலிடும் கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுலத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பலனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடந்து பிறக்க திருவுளமானார்.
சிலுவையில் அவர் பாடுபட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப் பெறும் நாங்கள் அவரது துயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், மற்ற எல்லா புனிதரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகர்ந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் என்றும் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா
தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஒட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொண்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறுதி ஆசிருக்கு முன் இன்று தனது 10வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழும் மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்தினரோடு இணைந்து உங்கள் எல்லாருக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் எனது ஆசீரும் ஜெபங்களோடு கூடிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 ஆண்டுகள் அகவை எய்தியிருக்கும் இந்த மாதா தொலைக்காட்சி தனது குழந்தை பருவத்தை தாண்டி விடலை பருவத்தை எய்துகின்ற இந்த வேளையிலே இன்னும் அதிக துடிப்போடும் அதிக உட்கருத்து அமைப்போடும் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களை இது சென்றடைந்து செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களை நன்மை செய்வதற்கு தூண்டுகின்ற ஒரு நற்செய்தி கருவியாக இது அமைய ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுவோம். மீண்டும் ஒருமுறை மாதா தொலைக்காட்சியோடு ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புடைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது ஆசீரும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை நாம் உடல் அளவிலே, மனதளவிலே, ஆன்மீக அளவிலே, ஜப அளவிலே, பொருளாதார விதத்திலே, உழைப்பின் அளவிலே மாதா தொலைக்காட்சியை சுமப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தனது தோள்களில் கட்டாயம் சுமப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு மீண்டும் ஒருமுறை மாதா தொலைக்காட்சி தொடர்புடைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இறையாசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அன்பு அனைத்திற்கும் ஊற்றாகிய இறை தந்தை தனது பேரன்பினால் உங்கள் உள்ளங்களையும் உங்களது இல்லங்களையும் நிரப்புவாராக. கடந்த 10 ஆண்டுகளாக மாதா தொலைக்காட்சி வழியாக நம்மை சந்தித்து நமக்கு ஆசை வழங்கிய ஆண்டவர் தொடர்ந்து நன்மை செய்யும் கருவிகளாய் நம்மை மாற்றுவாராக. வரங்களும் கொடைகளும் பொழியும் தூயாவியார் உங்கள் தனி வாழ்விற்கும் குடும்ப வாழ்விற்கும் உங்கள் கடமைகள் பொறுப்புகளுக்கும் தேவையான அனைத்து வரங்களையும் கொடைகளையும் உங்களுக்கு பொழிவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று இறையாட்சி பணியாற்றுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் லூர்து தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் லூர்து தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இல்லம் தோறும் நிறையாட்சி, இல்லம் தோறும் நிறையாட்சி, இல்லம் தோறும் நிறையாட்சி, இல்லம் தோறும் நிறை